சைலண்டா சம்பவம் செஞ்ச மும்பை இந்தியன்ஸ் நேத்திக்கு மட்டுமே 2 ட்ரேட்ஸ் ஆஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய ஃபேன்ஸ்க்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எப்படி அவங்களால இந்த ட்ரேட பண்ண முடிஞ்சது? அவங்களோட 8 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆகியிருக்கு. பட் நேத்திக்கு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் பத்தியுமே ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்களை திட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்தியா ஏ வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஏ ஒன் டே கேம் வந்து நேத்திக்கு நடந்துச்சுங்க. ஸோ அந்த கேமை இப்போ இந்தியன் டீம் வந்து சூப்பராக வின் பண்ணியிருந்தாங்க. 286 ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. அண்ட் இதுல வந்து மெயின் டாக்கிங் பாயிண்ட் நம்ம ருத்ராஜ் கைக்வாட் தான். நேத்திக்கு நம்ம தானே தலைவன் ஒரு செஞ்சுரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. ஸோ 117 ரன்ஸ் ஆஃப் 129 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக இந்த மேட்ச் எங்கேயுமே ஸ்ட்ரீம் பண்ணல. ஒருவேளை ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்கன்னா ருத்து நல்லா ப்ளே பண்ணியிருக்க மாட்டாரோ என்னவோ. ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த மேட்ச்ல நிஜமாவே ருத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரால் தான் மேட்சே வின் பண்ணியிருக்கோம். அண்ட் அவரோட 100 ரன்ஸ் வந்து வின்னிங் காஸ்ட்ல வந்திருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்சும் கூட. பார்த்துருப்பீங்க ஒரு ஃபேன் எடுத்த வீடியோ. தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் அப்பர் கட் பை ருத்ராஜ் கைக்வாட். ரொம்ப கிளாஸா ப்ளே பண்ணியிருக்காருங்க நேத்திக்கு. இதே மாதிரி ருத்து கன்சிஸ்டண்டா இந்தியா ஏக்காக சான்சஸ் கிடைக்கிறப்பலாம் ப்ரூவ் பண்ணார்னா இந்தியாவோட ஒயிட் பால் செட்டப்ல கண்டிப்பா ருத்து வந்து கண்டென்ஷனுக்குள்ள வருவாரு. பிசிசிஐ நீங்க டாப் ரிச்சஸ் கிரிக்கெட் போர்டு அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் கேமையாவது ஸ்ட்ரீம் பண்ண பாருங்க. ஐபிஎல் மினி ஆக்ஷன் 15th or 16th டிசம்பர் நடக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. லாஸ்ட் வீடியோல கூட 15th நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா நிறைய சோர்சஸ் அதான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ESPN என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16th டிசம்பர் இன் அபுதாபி நடக்க போகுதுன்னு. ஸோ அதையே லாக் பண்ணிக்கோங்க. கேகேஆரோட கோச்சிங் ஸ்டாஃப் ரிலேட்டடா மேஜர் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் கோச்சா இப்போ ஷேன் வாட்சனை சைன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட எம்எல்சியில் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸோட ஹெட் கோச் பொசிஷன்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணியிருப்பாரு. இப்போ அசிஸ்டன்ட் கோச் ஆஃப் கேகேஆர் இந்த வருஷம் இருக்க போறாரு. ப்ரீவியஸா ஐபிஎல்ல டெல்லி கேபிட்டல்ஸோட அசிஸ்டன்ட் கோச்சா இருந்திருக்காரு. பாகிஸ்தான் சூப்பர் லீக்லயுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஷேன் வாட்சன் ஒரு நல்ல சைனிங் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இந்த ஐபிஎல் 2026 ஆப்ஷனுக்கு ஃபின் ஆலன் கண்டிப்பா வருவார். ஸோ ஃபின் ஆலன் இந்த எம்எல்சியில் வந்து சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் டீமுக்காக தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா ஷேன் வாட்சன் அந்த முதல் எம்எல்சி கேமை பார்த்தே வந்து ஃபின் ஆலன் மேல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகியிருப்பாரு. ஸோ கண்டிப்பா இந்த ஐபிஎல் 2026 ஆப்ஷன்ல ஃபின் ஆலன் கேகேஆருக்கு போகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஓபனர் வேற தேவை. ஸோ குர்பாஸ், குவிண்டன் டிகாக் மாதிரி பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதனால ஃபின் ஆலன் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆவாரு கேகேஆருக்கு. கிரிக் பஸ்ல டுவேன் பிராவோ வந்து மென்டர் ஆஃப் கேகேஆர் கண்டினியூ பண்ண போறாருன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கேக்கு டுவேன் பிராவோ வர போறது கிடையாது. அண்ட் கேகேஆரோட பவுலிங் கோச்சா வந்து இப்போ டிம் சவுத்தியை அப்பாயிண்ட் பண்ண போறாங்கன்னு வந்து ESPN கிரிக் இன்ஃபோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலனாலும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் ஐபிஎல் சீசன்ல கேகேஆரோட பவுலிங் கோச்சா இருந்த பரத் தருண் தான் வந்து LSG ஜாயின் பண்ணியிருப்பாரு. அதனால தான் கேகேஆர் இவ்வளவு நாட்களா வந்து பவுலிங் கோச் சைன் பண்ணாம இருந்தாங்க. சோ ஃபைனலி வந்து டீம் சவுத்தியை அப்பாயிண்ட் பண்ண போறாங்கன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ட்ரீம் 11 இந்த ஐபிஎல் 25 சீசன்ல நிறைய டீம்ஸோட ஜெர்சி ஸ்பான்சரா இருந்தாங்க. சோ இந்த ட்ரீம் 11 ரீசெண்டா வந்து பேன் ஆகியிருப்பாங்க. இல்ல இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மணி கேமிங் ஆப்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. சோ அதை கூட சேர்த்து ட்ரீம் 11 பேன் பண்ணியிருப்பாங்க. அதனால இப்போ நிறைய ஐபிஎல் பிரான்ச்சைசிஸ்ல வந்து அந்த ஜெர்சி ஸ்பான்சர் இல்லாம இருந்துச்சு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒர்க் பண்ற கே ஸ்ரீனிவாஸ் ராவ் இப்போ ட்விட்டர்ல 1by1 எல்லா டீம்ஸோட ஜெர்சி ஸ்பான்சரையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ குஜராத் டைட்டன்ஸோட பிரைமரி ஸ்பான்சரா இந்த ஐபிஎல் 2026 சீசனுக்கு பிர்லா எஸ்டேட்ஸ் இருக்க போறாங்க. லெஃப்ட் சைடுல நீங்க பார்க்கிறது வந்து குஜராத் டைட்டன்ஸோட ப்ரீவியஸ் இயர் ஜெர்சி. இப்போ ஐபிஎல் 2026 அவங்க யூஸ் பண்ண போற ஜெர்சி வந்து ரைட் சைடுல இருக்கு. இது வந்து கான்செப்ட் ஆர்ட் தான், இன்னும் ஆஃபிஷியலா ரிலீஸ் பண்ணல. பட் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். LSG உங்களோட பிரைமரி ஸ்பான்சரா இப்போ JK சிமெண்ட்டை வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஆன் த அதர் ஹேண்ட் பஞ்சாப் கிங்ஸ் CP Plus அப்படிங்கிற CCTV சிஸ்டம்ஸ் கம்பெனியோட டை அப் பண்ணியிருக்காங்க. RCB அண்ட் கத்தார் ரைடர்ஸ் வெளியில இருந்து ஸ்பான்சர்ஷிப் டீல் எண்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ நியூ ஜெர்சி ஸ்பான்சரா நத்திங்கை வெல்கம் பண்ணியிருக்காங்க. என்னது நத்திங்கா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஸோ நத்திங் வந்து ஒரு ஃபோன் கம்பெனி. அந்த ஃபோனை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கத்தார் ரைடர்ஸோட நத்திங் இஸ் கோயிங் டு பே லிட்டில் மோர் அப்படின்ற மாதிரி கே ஸ்ரீனிவாஸ் ராவ் சொல்லியிருக்காரு. அண்ட் நத்திங் இஸ் ஸ்மார்ட் போன் கம்பெனி, வேற எதுவும் கிடையாது. நல்ல வேளை RCB லாஸ்ட் இயரே ட்ராஃபி லிஃப்ட் பண்ணிட்டாங்க. இல்லனா வந்து உங்க ஜெர்சிலையும் நத்திங் நீங்களும் நத்திங்கரா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கலாய்ச்சிருப்பாங்க. இன்னும் கேகேஆர் அண்ட் SRH தான் வந்து நியூ ஜெர்சி ஸ்பான்சரா ஃபைன் பண்ண வேண்டியது இருக்கு. லாஸ்ட் இயர் அவங்களுக்குமே வந்து ட்ரீம் 11 தான் பிரின்சிபல் ஸ்பான்சரா இருந்திருப்பாங்க. சந்து சாம்சன் ட்ரேட் கன்ஃபார்ம் ஆகியிருந்தனால தோனி நெக்ஸ்ட் இயர் ரிட்டர்ன் ஆக மாட்டாருன்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தோனி கன்ஃபார்மா ப்ளே பண்ண போறாருன்னு இப்போ சிஎஸ்கேயோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம சிஎஸ்கேயோட மேஸ்காட் லியோ இருக்காரு இல்லையா, எப்பா எடிட்டர் இந்த லியோ கிடையாதுப்பா, அந்த லியோ இவர் தான், இந்த லியோ இருக்காரு இல்லையா. ஸோ இவர் வந்து ஒரு பிளாக் டிஷர்ட்ல வந்து ஒரு மார்ஸ் கோட வந்து ஸ்டிக் பண்ற மாதிரி வந்து நேத்திக்கு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆஸ் யூஷுவல் அவங்களோட டி கோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன தெரிய வந்திருக்குன்னா தலை இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. ஸோ அதனால டெஃபினட்டா வந்து தலை நெக்ஸ்ட் இயர் ரிட்டர்ன் ஆக போறாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ கரெக்டா தோனி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்ட் டேஸாவே தோனி வந்து நிறைய பைக் ரேஸ் வந்து போயிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஆன்லைன்ல கூட வந்து நிறைய வீடியோஸ் வந்து இப்போ
ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. தோனி அடிக்கடி வந்து JSCA கிரிக்கெட் ஸ்டேடியம் விசிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜார்க்கண்ட் ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் அது. அந்த ஸ்டேடியமில் தான் வந்து தோனி கரண்டாக ப்ராக்டிஸுமே பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா, 1:30க்கு தோனி ஸ்டேடியமில் என்ட்ரு ஆவார். 1 ஹவருக்கு ஜிம்ல வந்து இருப்பார். அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் வந்து பவர் ஹிட்டிங் ட்ரைனிங் வந்து நெட்ஸ்ல வந்து பண்ணுவார். அண்ட் மேட்ச் எதுவும் நடக்காம சென்டர் விக்கெட் அவைலபிளாக இருந்துச்சுன்னா தோனி வில் டூ மேட்ச் சிமுலேஷன். தென் சைன் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு half an hour ஸ்விம்மிங் செஷன். இதுதான் தோனியோட ரொட்டீனாக இருந்திருக்கு. ஹி லீவ்ஸ் த காம்ப்ளெக்ஸ் at 6 PM ஒரு JSCA அஃபீஷியல் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிட்ட சொல்லியிருக்காரு. ரிப்போர்ட்டிங்ன்ற பேர்ல இவங்க பண்ற அட்டூழியெல்லாம் தாங்க மாட்டேங்குது. தோனி என்ன பண்றாருன்னு சொன்னா சரி, அவர் எப்போ காம்ப்ளெக்ஸ் விட்டு லீவ் ஆவாரு, அவர் எப்போ வருவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனிவே இட்ஸ் வெரி கிளியர் தட் தோனி IPL 2026 சீசனுக்காக ஃபுல் ப்ரிப்பேர்டா வரணும்னு நினைக்கிறாரு. ஹி ஹஸ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் த பாஸ்ட் 2 monthsனு சொல்லியிருக்காங்க. தோனி இந்த சீசன்ல என்ன மாதிரி ரோல் டேக் அப் பண்ண போறார் அப்படிங்கிறது பார்க்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ CSK மைட் ரெடியூஸ் இஸ் ஒர்க் லோடுன்னு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஜர்னலிஸ்ட் வெங்கட கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, CSK இன்னைக்கு ஒன் ஃபைனல் மீட்டிங் நடத்த போறாங்க டு ஃபார்மலைஸ் த ரிட்டென்ஷன்ஸ். ஸோ ஃபர்தர் ட்ரேட்ஸ் வந்து ஹைலி அன்லைக்லி அன்லெஸ் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து மார்க்கெட்டுக்கு அவைலபிளா வந்தார்னா IPL ட்ரேடிங் விண்டோ ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடி வரைக்குமே ஓப்பன்ல தான் இருக்கும். தென் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப ரெஸ்யூம் ஆகும். ஸோ அது வந்து சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு 1 month முன்னாடி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். IPL 2026 ஆக்ஷன்ல நீங்க ஒரு பிளேயர் எடுத்துட்டு அந்த பிளேயர் உங்களால ட்ரேட் பண்ணிக்க முடியாது. CSK க்ளோஸ் டு 30 crores இந்த IPL 2026 ஆக்ஷனுக்கு என்டர் ஆக போறாங்கன்னு ESPN கிரிக்கெட் இன்ஃபோ கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா லைக்லி டு பி ரிலீஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு 2 ட்ரேட்ஸ் வந்து ஆஃபிஷியலா IPL கவர்னிங் கவுன்சில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே MI ரிலேட்டட் ட்ரேட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷர்துல் தாக்கூர் ட்ரேடட் டு மும்பை இந்தியன்ஸ். இதை பத்தி லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பேசியிருப்போம். இப்போ ஆஃபிஷியலாவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஷர்துல் தாக்கூரோட எக்ஸிஸ்டிங் பிளேயர் ஃபீயான 2 crores இப்போ மும்பை இந்தியன்ஸ் அவரை சைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு நெகோஷியேட்டட் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நடக்கல. இது ஆக்சுவலி வெரி குட் சைனிங் தான். பிகாஸ் மும்பைக்காக தான் டொமஸ்டிக்ல ஷர்துல் தாக்கூர் ப்ளே பண்ணிட்டு வராரு. ஸோ ஹோம் டவுன் பாய் இஸ் ரிட்டர்னிங் டு இஸ் ஹோம். அர்ஜுன் டெண்டுல்கர் LSGக்கு போகலையான்னு கேட்பீங்க. ஸோ வந்து செப்பரேட் கேஷ் டீல் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். ஸோ அந்த ட்ரேட் டீல வந்து மேபி லேட்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் அதுவுமே கன்ஃபார்ம் தான். இந்த ஷர்துல் தாக்கூர் ட்ரேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்புறமா ஒரு 1 hourலயே இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து மும்பை கிட்ட இருந்து வருது. பார்த்தா இதை விட அது பயங்கரமா இருந்துச்சு. GTக்காக லாஸ்ட் இயர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டர்ஸா இருந்த ஷர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்ட 2.6 crores வந்து MI டீம் இப்போ வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. IPL 2020 MIயோட டிராஃபி வின்னிங் சைடுல ஷர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்ட் வந்து பார்ட்டா இருந்திருப்பாரு. இப்போ ஒரு ஃபார்மர் MI பிளேயரே வந்து MI சைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல என்ன ஒரு ஷாக்கிங்னா எப்படி ஆஷிஷ் நேரா இதுக்கு அலோவ் பண்ணாருன்னு. பிகாஸ் இப்போ ரீசென்ட் ஃபார்ம் வந்து ஷர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்டுக்கு ரொம்ப பேடா இருக்காம். ஸோ லாஸ்ட் 15 இன்னிங்ஸ்ல ஒரு 5 டக்கா அண்ட் 10 சிங்கிள் டிஜிட் ஸ்கோரா. ஸோ அதனால வந்து இப்போ ட்ரேட் பண்ணிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எனி கிவன் டே இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் நம்பவே முடியாது. ஆல் ஆஃப் அ சடன் ஏதாவது ஒரு மேட்ச் கண்டிப்பா உங்களுக்கு கிளிக் ஆகிடும். லாஸ்ட் இயர் கூட ரொமாரியோ ஷெஃபர்ட் அகைன்ஸ்ட் CSK ஒரு நாக் ப்ளே பண்ணவர் பாத்தீங்களா, அதுவே கண்டிப்பா ஒரு பிரைம் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நம்ம CSK GT வந்து 2 times வாஷிங்டன் சுந்தருக்காக அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 2 டைமுமே வந்து ஆஷிஷ் நேரா ரிஜெக்ட் பண்ணி அமிச்சிட்டாரு. ஆனால் இப்போ வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து MIயோட ட்ரேடை மட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா MIக்கும் GTக்கும் என்ன பவர் ஹவுஸ் கனெக்ஷன் தெரியல. ஆக்சுவலாக ஷர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்ட் இந்த ட்ரேடிங் விண்டோல அவைலபிளா இருக்காருன்னு நிறைய பிரான்ச்சைசி கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் கண்டிப்பா CSK மாதிரி ஒரு பிரான்ச்சைசிக்கு நம்பர் 6ல ஒரு பிளேயர் தேவைங்கிறப்போ கண்டிப்பா CSKயுமே வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க GTயை. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல போல. அண்ட் இப்போ GTல வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து நம்பர் 4ல ப்ளே பண்ண போறாரு கண்டிப்பா அப்படின்ற மாதிரியுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியால சொல்லியிருக்காங்க. கிளென் பிலிப்ஸ்மே வந்து ரீடைன் செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரியுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. MI ஏர்லியாவே அவங்களோட ரிட்டென்ஷன் லிஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணதுனால தான் இந்த ட்ரேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆஃபிஷியலா வந்து நமக்கு இப்போவே கிடைச்சிருச்சு. ஆனால் RR இன்னுமே வந்து அவங்களோட ரிட்டென்ஷன் லிஸ்ட்டை சப்மிட் பண்ணல. தட் இஸ் வை இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் அனௌன்ஸ்மெண்டோட ஆஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் டிலே ஆகுது. விச் மீன்ஸ் ரீஸ்டாப்லி வில் ஜாக்ஸ் மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து MIலேருந்து ரிலீஸ் ஆகியிருக்காங்க. தட் இஸ் வை இப்போ ஷர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்ட சைன் பண்ண முடிஞ்சிருக்கு. SRSல கரண்டா இருக்க முகமது ஷமிக்குமே மல்டிபிள் ட்ரேட் ஆஃபர் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் ரன்னர்ஸா LSG இருக்காங்க ட்ரேட் மூலியமா வந்து அவரை சைன் பண்றதுக்கு. ஈவன் டெல்லி கேபிட்டல்ஸுமே ரொம்ப கீனா இருக்காங்க முகமது ஷமியை ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்றதுக்கு. ஸோ 2 டீம்ஸுமே வந்து ட்ரேட்காக இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் போலுக்கு முகமது ஷமி என்டர் ஆகிறதுக்குமே ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்கு. பட் த ஃபார்மர் சினாரியோ ஆஃப் an all cash trade appears more likelyன்னு சொல்லியிருக்காங்க. DCயோட 2 டாப் ஆர்டர் ஓவர்சீஸ் பேட்டர்ஸ் இப்போ மோஸ்ட் லைக்லி ஆக்ஷனுக்கு என்டர் ஆக போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் 9 crores அவரோட வேல்யூ. அண்ட் செகண்ட் பிளேயர் இஸ் as expected ஃபாஃப் டு பிளஸஸ் வந்து 2 crores இப்போ ரிலீஸ் ஆக போறாரு. இன்கேஸ் CSK வந்து சஞ்சு சாம்சன் வந்து பர்ச்சேஸ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா மேபி ஃபாஃப் டு பிளஸஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஆக்ஷனுக்கு ஃபாஃப் வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு அன்சோல்டா தான் போவார் 99%. பிகாஸ் எல்லா டீம்ஸுமே செட்டில்டா இருக்காங்க. ஃபாஃப் கரண்டா எந்த ஒரு டீமுக்கு தேவைப்பட மாட்டார்னு நினைக்கிறேன். ஐ மைட் பி ராங். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. LSG ரீசெண்டா அவங்களோட ரிட்டென்ஷன்ஸை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு போர்ட் மீட்டிங் நடத்திருக்காங்க. ஸோ சஞ்சீவ் கோயங்கா, ரிஷப் பந்த், அதுக்கப்புறம் டாம் மூடி ரீசெண்டா வந்து LSGயோட குளோபல் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அப்பாயிண்ட் ஆகியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹெட் கோச் ஜஸ்டின் லாகர்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஒரு மீட்டிங்கை வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. LSG நேத்திக்கு அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இந்த ஒரு பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு மீட்டிங் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே நடத்திருக்கலாம். சரி, ஓகே கேஸ், நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மறக்காம வீடியோக்கு லைக் தட்டிடுங்க. அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியர்ஸ். பாய்.